நீங்கள் உபயோகித்த வார்த்தைகள் மன்னிக்க முடியாத வார்த்தைகள். அண்ணாமலை, நீங்கள் ஒரு படித்தவரான ஒரு ஐபிஎஸ்ன்னு வரீங்க, நீங்கள் உங்கள் இந்த அளவுக்கு அநாகரிகமாக பேசுவாங்களா? அநாகரிகமாக அவர் பேசலையே. அதனால் விஜய் விஷயத்தில் விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் நடந்த மோதல் இதில் அண்ணாமலைக்கு கடுமையான எதிர்ப்பை இப்போ பதிவு செய்கிறோம். அரசு நாகரிகமான அரசியலை நடத்துங்க. தமிழ் படித்தீங்களா? இன்னமும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிறீங்க. இரு மொழி தான் இருக்கணுங்கிறீங்க. தமிழே ஒழுங்காக படித்ததில்லை. நீங்கள் தமிழை பற்றி ஒழுங்காக பேசவும் தெரியல. உங்கள் ஸ்டாலின் உங்கள் தலைவருக்கு தான் ஒன்றும் தெரியாது. எல்லாம் பெரிய தமிழ் பேச்சாளர்கள் இல்லைங்களப்பா. ஔவையாரை பற்றி தெரியலையா துரைமுருகனுக்கு? இல்லை திமுக காரனுக்கு தெரியலையா? இப்போ சாட்சிகளை பூரா கலைத்து கொண்டிருக்கிறார் பொன்முடி. எல்லா சாட்சிகளும் பிறல் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். செம்மன் குவாரி கேஸில் நாங்கள் அந்த வழக்கை எடுத்திருக்கோம். அதனால் இவருக்கு கொடுத்த பெயிலை, ஜாமீனை வாபஸ் வாங்கி அவரை மீண்டும் ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லணுமா இல்லையா? ஈடி வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன, நம்முடைய அரசியல் அலசல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி, அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் நடந்த வார்த்தை போர். அதாவது அண்ணாமலை விஜயை பற்றி கண்டபடி பேசியிருக்காரு. நம்ம ஆதரவு யார் தப்பு பண்ணாங்களோ, அது மோடியாக இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. தப்புனா தப்பு தான், அவ்வளோதான். அது யாராக இருந்தாலுங்கிறது. விஜய் எவ்வளவோ தாக்கியிருக்கோம். ஆனால் இந்த பிரச்சனையில் விஜய் ஒரு அறிக்கை விட்டார். இந்த பிரச்சனையில் விஜய் மேலே தப்பு இல்லை, அண்ணாமலை மேலே தான் தப்பு. என்னன்னு சொல்கிறேன், நீங்களே முடிவு பண்ணுங்கள். நீங்களே நீதிபதிகள். நான் சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கள். பிஜேபிக்காரங்கள்லாம் சொல்கிறேன், மனசாட்சியோடு நடந்துக்கோங்க. சும்மா அந்த கால் சென்டரில் இருந்துக்கிட்டு கமெண்ட்டு போடுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஒன்றும் மனசாட்சி இருக்குது, பிஜேபிக்கு ஆதரவு கொடுங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் அவர் செய்யும் தப்புக்களை ஒத்துக்கணும், அமைதியாக இருங்க. அதுக்காக உங்கள் தலைவர்கள்லாம் கண்டபடி பேசினா ஏற்றுக்கொள்ள முடியுமா? விஜய் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பாருங்கள். விஜய் என்ன சொல்லியிருக்காரு? டாஸ்மாக் இதுக்காக பிஜேபி போராட்டம் பண்ணுறாங்க. விஜய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஒரு கட்சி தலைவராக அவருடைய கருத்துக்களை சொல்கிறதுல என்ன தப்பு? வாயவை திறக்கக்கூடாதா? நாகரிகமாக பேசியிருக்காரு விஜய். என்ன சொல்லியிருக்காரு? இவங்களே போராட்டம் பண்ணுறாங்க, இவங்க கையில் நம்ம சொன்னதை அப்புறம் சொல்லியிருக்காரு. நம்ம சொன்னதுக்கப்புறம் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு. விஜய் நம்ம வீடியோவை பார்க்குறாரு. அவரே அதை பற்றி கமெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. அவரும் அதை பெருசாக நம்ம திட்டதெல்லாம் எடுத்துக்கலை. ஆனால் அவர் சொன்னது என்னென்னா, நம்ம வீடியோ வந்த உடனேயே அவர் கருத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சொன்னதே தான். ஆட்சியில் இருக்கீங்க நீங்கள், மத்திய அரசாங்கத்தில் ஈடியெல்லாம் உங்கள் கண்ட்ரோலு. நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், எதிர்ப்பை தெரிவிக்கிறேன், ஊழலை எதிர்க்கிறேன்னு சொல்கிறது எது நம்புகிற மாதிரியாக இருக்குது? அப்போ நீங்கள் என்ன அர்த்தம்? நீங்களும் திமுகவும் திமுகவோட பி டீம் நீங்கள். அதனால் என்ன நடிக்கிறீங்களா? நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும், ஊழலை ஒழிக்கணும்னா அவங்க திமுக மேலே நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுக்கிட்டு உங்கள் கையிலேயே பதவியை வச்சுக்கிட்டு, உங்கள் கையிலேயே ஆட்சியை வச்சுக்கிட்டு, உங்கள் கையிலேயே இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணுறது என்ன நடிக்கிறீங்களா? நீங்கள் திமுகவின் பி டீம். இது நம்ம சொன்னதை அப்படியே சொல்லியிருக்காரு. அது உண்மை தானே. ஆனால் இந்த எந்த இடத்துலையும் விஜய் தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணலை. அண்ணாமலைன்னு அவர் பேர் சொல்லி யூஸ் பண்ணலை. பிஜேபி அப்படின்னு தான் சொல்கிறார். நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க, இதில் என்ன தப்பு? ஒரு அரசியல் தலைவர் இதை விட நாகரிகமாக எப்படி பேச முடியும்? இதுக்கு அண்ணாமலை பேசுகிறார் பதில். இந்த வீடியோவை பாருங்கள். டிவிக்கு சினிமா ஷூட்டிங்ல உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல? பார்த்தீங்கல்ல, நடிகையோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படி ஒரு அரசியல் தலைவர் இப்படியே அநாகரிகமாக பேசுகிறது. அநாகரிகமாக பேசுபவர்களுக்கு நீங்கள் அநாகரிகமாக பதில் சொல்லலாம். ஆனால் நாகரிகமாக பேசுகிறவங்களுக்கு இப்படி அநாகரிகமாக பதில் சொல்கிறது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? அதுவும் கேட்குறாரு, 30 வயசில் வர வேண்டியதான அரசியலுக்கு ஏன் 50 வயசுல வந்தீங்க? விஜய் 50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பி விட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? எம்ஜிஆர் 62 வயசில் வந்தார் அரசியலுக்கு, முழு நேர அரசியலுக்கு.
அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எது இருந்தாலுமே அவர் பகுதி நேரமாக தான் இருந்தது. முழு நேர அரசியலுக்கு வரும்போது அவருக்கு 50 வயசு, 62 வயசாச்சு. விஜயகாந்த் முழு நேர அரசியலுக்கு வரும்போது அவருக்கு 50 வயசாச்சு. இந்த வயசில் தான் அரசியல் வரணும், அப்படி வரணும்னு சொல்கிறதுக்கு எதுவும் தமிழ்நாட்டில் சட்டங்கள் இருக்கா? அண்ணாமலை எப்படி பேசுகிறீங்க இதை? அதுக்கடுத்தது சொல்கிறார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு விஜய். நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன், களத்திலிருந்து பேசுறேன். இதென்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? அவர் இன்னொன்னு சொல்றாரு, என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணக்கூடாதா? இன்றைக்கி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து தான் நடக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசியலுக்கு பொதுக்கூட்டம் போடுறது, உண்ணாவிரதம் இருக்கிறது, ஆட்கள் 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வர்றது, இதெல்லாம் அவுடேட்டட். இப்போ வந்துக்கிட்டு சோஷியல் மீடியா வந்துருச்சு, ஒவ்வொருத்தன் கையிலையும் ஃபோன் இருக்குது, ஒவ்வொருத்தனையும் ரீச் பண்ண முடியுமே வீட்டில் இருந்தபடியே. ஒரு கால் போடுறான், எல்லாருக்கும் போகுது, ஒரே இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கிறான், ஒவ்வொருத்தரும் ஃபோன் எடுத்து கேட்குறான். 5 கோடி மக்களையும் ரீச் ஆகுறது இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல். அதனால் உங்களை மாதிரி பாத யாத்திரை தான் போகணுங்கிறது அவசியம் இல்லை. இன்றைக்கி டெக்னாலஜி, தொழில்நுட்பம் எவ்வளவோ முன்னேறிவிட்டது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உபயோகித்த வார்த்தைகள் மன்னிக்க முடியாத வார்த்தைகள். அண்ணாமலை, நீங்கள் ஒரு படித்தவரான ஒரு ஐபிஎஸ்ன்னு வரீங்க, நீங்கள் உங்கள் இந்த அளவுக்கு அநாகரிகமாக பேசுவாங்களா? அநாகரிகமாக அவர் பேசலையே. அதனால் விஜய் விஷயத்தில் விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் நடந்த மோதலில் அண்ணாமலைக்கு கடுமையான எதிர்ப்பை இப்போ பதிவு செய்கிறோம். அரசு நாகரிகமான அரசியலை நடத்துங்க. ஸ்டாலின் கூட இவ்வளோ அசிங்கமாக பேசுனதில்லை. ஸ்டாலின் கவர்னரை அமையன்னார் ஒரு தடவை எதிர்ப்பை தெரிவித்தோம். ஒரு கவர்னரை ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு இவ்வளோ அநாகரிகமாக பேசலாமான்னு எதிர்ப்பு தெரிவித்தோம். அதுக்கப்புறம் ஸ்டாலின் பெரும்பாலான இதுகளில் கெட்ட வார்த்தை பேசுகிறதில்லை, அநாகரிகமான வார்த்தை பேசுவதில்லை. மற்ற எதிர்க்கட்சிகள் யாருமே பேசுகிறதில்லை. சீமான் கலோக்கியலாக பேசுவார் அவர் பாணியில். ஆனால் அண்ணாமலை ஒரு படித்த ஆள், ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சு இல்லை. அதனால் திருந்துங்கள், வருங்காலத்தில் நாகாக்க மிஸ்டர் அண்ணாமலை அப்படிங்கிற கருத்தை அண்ணாமலைக்கு எதிரான கருத்தாக முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கடுத்தது இன்னொரு பிரச்சனை. நேற்று அண்ணாமலை இவங்களெல்லாம் கைது பண்ணாங்க. கைது பண்ணி நம்ம சொன்னபடி திருமண மண்டபத்தில் அடைச்சாங்க. திருமண மண்டபத்தில் அடைச்ச உடனே 6 மணி ஆயிடுச்சு, வெளியில் விடலை. அண்ணாமலை சொல்லியிருக்காரு, என்னை வெளியில் விடுங்க, 6 மணி ஆகிட்டு எப்படி உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ணாமலை கேட்டதில் தப்பு இல்லை. ஏன்னா சட்டப்படி 6 மணிக்கு மேலே வைக்க மாட்டாங்க எங்கேயுமே. ஒன்று கோர்ட்டுக்கு அனுப்பணும், போலீஸ் ஸ்டேஷனில் கூட 6 மணிக்கு மேலே யாரும் வைக்க மாட்டாங்க. அந்த சட்ட விதிகளின்படி அவர் பேசியிருக்காரு, வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சத்தம் போட்டிருக்காரு. இதை நம்ம எடுபடி சேகர்பாபு அவர் அண்ணாமலையால் ஒரு 5 மணி நேரம் உட்கார முடியலை. எங்கே இதில் உட்கார முடியலையா? திருமண மண்டபத்தில் 5 மணி நேரம் உட்கார முடியவில்லை அண்ணாமலையால். ஆனால் எங்கள் தளபதி 1976 எவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தார் தெரியுமாங்கிறது. நாட்டிற்காக போராடுகிறேன் என்று கூறுகிறாயே, ஒரு 5 மணி நேரம் கூட போலீஸ் காவலில் இருக்க முடியாத நீ இந்த நாட்டிற்காக எப்படி உழைப்பாய்? எங்கள் முதல்வர் திருமணமான ஓராண்டு காலத்தில் தன்னுடைய இளமை பருவத்தை மிசா என்ற கொடுமையில் சிறைச்சாலையில் கழித்தவர். அவரை எதிர்த்து நின்று அவர் கால் தூசிற்கு கூட உன் போராட்டம் எடுபடாது இந்த தமிழக மண்ணிலே என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். சேகர்பாபுக்கும் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்கிறேன், அண்ணாமலை இருந்தது நாட்டு பிரச்சனைக்காக போய் தான் உண்ணாவிரதம் இது போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம டாஸ்மாக், நம்ம கருத்துப்படி டாஸ்மாக்கு நீங்கள் போராட்டம் பண்ணுறது ஹம்பக்கு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னோம். ஆனால் இருந்தாலும் அது ஒரு நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நாட்டின் நலன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மக்களின் நலன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனைக்காக அண்ணாமலை பேசினார், இது பண்ணி கைதாகிருக்காரு. அதையும் ஸ்டாலின் கைதானதையும் போய் ஒப்பிட முடியுமா? ஸ்டாலின் ஏன் கைதானுக்கு நாட்டு பிரச்சனைக்காக கைது பண்ணாங்க 1976 எதுக்காக பண்ணாங்க? கருணாநிதி குடும்பத்தில் யாரையாச்சும் கைது பண்ணாங்களா? முரசொலி மாறனவங்கெல்லாம் பண்ணாங்க, அவங்க ஒரு மாதிரி பேசுனாங்க, அதனால் பண்ணாங்க. ஸ்டாலினுக்கு அந்த இது இல்லையா? அப்போ தானே அவர் கல்யாணம் பண்ணி 20 வயசு 21 வயசு ஆச்சு. அப்போ அவரே அங்கே இது பண்ணாங்கன்னா அவர் செஞ்ச தப்பு, அவர் செஞ்ச அத்துமீறல், அவர் மேலே அவ்வளவு புகார்,
அதனால் புகாரின் அடிப்படையில் தான் உள்ளே போட்டு அவங்கள கைது பண்ணாங்களே ஒழிய அதையும் அண்ணாமலை இதுக்கு மதுவிலக்குக்காக டாஸ்மாக்குக்காக போராட்டம் பண்ணுவதையும் ஒப்பிட முடியாது. எடுபடி சேகர்பாபுவுக்கு தான் அதை சொல்கிறேன். அண்ணாமலை நாட்டு பிரச்சனைக்காக கைது செய்து அதை எதிர்த்தார். ஆனால் உங்கள் தலைவர் அவருடைய சொந்த பிரச்சனை மட்டுமில்லை, சமுதாயத்தில் பல பெண்கள் பிரச்சனைக்காக உங்கள் தலைவர் கைது செய்யப்பட்டார். அதையும் இதையும் ஒப்பிடாதீங்க. அவர் கேட்குறாரு 5 மணி நேரம் இருக்க முடியாதாங்கிறாரு. உங்கள் கருணாநிதியை கைது பண்ணும்போது என்ன குதி செய்யும்? ஏன் உங்கள் கருணாநிதி வந்து நைட்டு ஒரு 1:30 மணிக்கு பண்ண ஒன்று 1:30 மணிக்கு வந்து பண்ணிட்டாங்க, வீட்டில் வந்து பண்ணிட்டாங்க. அம்மா ஐயோ அம்மானு குதிச்சிங்க. அங்கே வந்துக்கிட்டு டிஆர் பாலு போய் சிபிசிஐடி ஆஃபீஸை கதவெல்லாம் உடைச்சார். கதவை அடித்து உடைச்சார் டிஆர் பாலு. அது வீடியோவே இருக்குது. அதுக்கடுத்தது இவங்க குடும்ப பெண்கள்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த போது சிபிசிஐடி ஆஃபீஸில் போய் பேசாத கெட்ட வார்த்தை இல்லை. அவங்களுக்கு மட்டும் தங்கம். கருணாநிதி எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ளே போடுவார். ஆனால் கருணாநிதியை கைது பண்ணும்போது என்ன குதிச்சிங்க. இப்போ அண்ணாமலை 5 மணி நேரம் எனக்கு இது பண்ணாருன்னு சொன்னீங்களே, அன்னைக்கு ஊழலுக்காக கைது செய்ய போது அந்த இதை வந்து என்ன மாதிரி கொண்டு போனீங்க? உங்கள் கருணாநிதி கைது பண்ணும்போதெல்லாம் கட்சிக்காரர் 4-5 பேரை தீக்குளிக்க சொன்னாரே. அதனால் சேகர்பாபுவுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் இதில் நீங்கள் கைது பண்ணும்போது நடந்த கூத்த விடையா அண்ணாமலை கூத்து பண்ணிட்டாரு. அதனால் இந்த பிரச்சனையில் சேகர்பாபு சொல்வது படுமுட்டாள்தனம். உங்கள் முதுகை திரும்பி பாருங்கள். முதுகை திரும்பி பார்க்க முடியாது. ஏன்னா முதுகை திரும்பி பார்த்தா உங்களுக்கு அதிமுக தான் தெரியும். எல்லாம் அதிமுகலேருந்து வளர்ந்தவர்கள் தானே நீங்கள். இன்றைக்கி போயிட்டு இவருக்கு எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு, துர்கா ஸ்டாலினுக்கு எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு பதவியை காப்பாற்றி கொண்டிருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், பழைய கதையெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு பேசுங்க அப்படிங்கிறத எடுபடி சேகர்பாபுவுக்கு நாம் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது உங்கள் சிந்தனைக்கு ஒரு கருத்து. நல்லா சிந்திக்கணும். நீங்கள் வெறும் அரசியலை மட்டும் பேசக்கூடாது. அரசியலை பற்றி பேசும்போது பல விஷயங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம துச்சாதனன் துரைமுருகன் அவர் சட்டசபையில் உட்காந்து ஜோக் அடிச்சுக்கிட்டே இருக்கார். ஜோக் அடிக்க வேண்டியது தான். ஜோக் எப்படி இருக்கணும்னா, பேசுகிற சப்ஜெக்ட்லேயே ஜோக் வரணும். ஜோக்கு தனி ட்ராக்கில் போகக்கூடாது. அது சினிமா இல்லை. பேசுகிற பேச்சிலேயே வந்து நீங்கள் நகைச்சுவையை கலந்து பேசணும். இவர் அப்பப்போ என்னென்னத்தையோ நேற்று சட்டசபையில் ஒரு அதிமுக முன்னாள் மந்திரி அவர் எந்திரிச்சு ஔவையாரை பற்றி பேசியிருக்காரு. ஏதோ ஔவையாரை பற்றி பேசணுன்னு துரைமுருகன் கையை தூக்கி நான் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு நகைச்சுவையாக பதில் சொல்கிறார். நகைச்சுவையாக பதில் சொன்னால் பரவாயில்ல, முட்டாள்தனமாக பதில் சொல்லியிருக்காரு. என்னப்பா ஔவையாரை பற்றி பேசுனீங்க? இந்த விவரங்கள்லாம் ஔவையார்னா யார் தெரியுமா உனக்கு? எத்தனை ஔவையார் இருக்காங்கன்னு கணக்கே இல்லையா. அந்த காலத்தில் வயசான கிழவிங்களெல்லாம் ஆயான்னு கூப்பிடுவாங்களாம். அது மாதிரி அந்த காலத்தில் வயசான பொம்பளைங்களை பூரா ஔவையார்னு கூப்பிட்டாங்கன்னு சட்டசபையில் அங்கே உட்காந்துருக்கிற 234 பேரில் முட்டாள்கள் தான் அதிகம். ஒரு 5-10 அறிவாளி இருந்தால் அதிகம். எல்லாம் முட்டாள்கள் பூரா இதுக்கு தலையாட்டிக்கிட்டு, இந்த அப்பா ஒரு கோமாளியும் தலையாட்டிக்கிட்டு, ஸ்டாலினுக்கு ஔவையாருன்னா யாரும் தெரியாது, ஔவையார் எந்த இதில் வராரு, இலக்கியத்தில் வராரு, ஒன்றுமே தெரியாது. உதயநிதிக்கு வயசானாலும் பொம்பளைங்க தான் பிடிக்காது, ஔவையார் அவருக்கு பிடிக்காது. அதனால் ஹீரோயின்ஸை தான் பிடிக்கும். அதனால் அவரை அப்படியே தூங்கிக்கிட்டு ஏதோ பேசுகிறாருன்னு விட்டுருக்காங்க. ஆனால் எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை தெரியுமா இந்த துரைமுருகன் பேசுனது? ஔவையாரில் ஒருவர் அல்ல 5 பேர் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அறஞ்செய்ய விரும்பு என்று பாடுகிற ஒரு வரியில் ஒரு ஔவையார். ஆனால் புறநானூற்றிலே பாடுகிற ஔவையார் வேறு என்றால் நடையே வேறு, பாட்டு வேறு. ஆகையினாலே ஆராய்ச்சியாளர்கள் 5 ஔவையார் சொல்கிறார்கள். இதில் எந்த ஔவையாரை தாங்கள் குறிப்பிடுகிறீர்கள்? ஔவையாருங்கிறவங்க மிகப்பெரிய ஒரு கேரக்டர். அந்த காலத்தில் உயிரோடு வாழ்ந்தாங்க. அவரை நேற்று வந்து மணல் கொள்ளை அடிக்கிற மாஃபியா இதுக்கு தலைவர் மாஃபியா கூட்டத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் என்னமோ MABL BABLன்னு வெக்கம் இல்லாமல் போட்டுக்கிறீங்க. தமிழை படித்தீங்களா? தமிழ் படித்தீங்களா? என்னமோ எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிறீங்க. இரு மொழி தான் இருக்கணுங்கிறீங்க. தமிழே ஒழுங்காக படித்ததில்லை. நீங்கள் தமிழை பற்றி ஒழுங்காக பேசவும் தெரியல. உங்கள் ஸ்டாலின் உங்கள் தலைவருக்கு தான் ஒன்றும் தெரியாது. எல்லாம் பெரிய தமிழ் பேச்சாளர்கள் இல்லைங்களப்பா.
ஔவையாரை பற்றி தெரியலையா துரைமுருகனுக்கு? இல்லை திமுககாரன் அவனுக்கு தெரியலையா? இந்த கோமாளி அப்பாவுக்கும் இதை பற்றி தெரியலையா? அப்ஜெக்டிவ் அப்பாவு வந்து அந்த வார்த்தைகளை சபை குறிப்பிலிருந்து நீக்கி இருக்க வேண்டாமா? வேண்டுமா இல்லை வேண்டாமா சொல்லுங்கள். ஔவையாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்மணி. அவர் சொல்கிறார், வயசான பொம்பளைங்களை பூரா அந்த காலத்தில் ஔவையார்னு சொன்னாங்க. அதனால் தான் ஔவையாரை பற்றி ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஔவையார் வந்து சங்க காலத்தில் ஒரு ஔவையார் இருந்தாங்க, சங்ககால ஔவை. இந்த ஔவையார் எப்படின்னா அழகான பெண்ணாக இருந்தார், ஆனால் ஆன்மீகத்திலே ஈடுபாடு கொண்டிருந்தார். அப்போ விநாயகரை கும்பிட்டார். ஏன்னா விநாயகர் ஒரு பேச்சுலர், திருமணமாகாதவர். அவரை கும்பிடுறாங்க ஔவையார். கும்பிட்டு என்ன கேட்குறாங்க, எனக்கு வயசு 18 தான் ஆகுது, அழகான பெண்ணாக இருக்கிறேன், நான் ஆன்மீகத்தில் போக விரும்புகிறேன், சன்னியாசியாக வாழ விரும்புகிறேன். நான் வந்து அழகாக இருந்தால் என்னை பார்க்குறவங்க வந்து நான் சன்னியாசியாக வாழ்கிறது கஷ்டம். அதனால் இறைவா விநாயகா எனக்கு முதுமையை கொடுங்கிறாரு. 18 வயசில் ஒரு பெண்ணு, 18 வயசில் இருக்கிற பெண்கள்லாம் எப்படி மேக்கப் போடுறாங்க இந்த காலத்தில், எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, வயதானா டை அடிக்கிறாங்க, இதில் முகத்துக்கு வந்து ஃபேஷியல் போடுறாங்க. இதுதான் இன்றைய உலகம். ஆனால் அந்த சங்க காலத்தில் வாழ்ந்த அழகான பெண்மணி 18 வயது இளமங்கை ஔவையார் என்ன கேட்டாங்க விநாயகர்கிட்ட, நீ தான்ப்பா திருமணமாகாத கடவுள், உன்னை போல நானும் திருமணமாக விரும்பவில்லை, எனக்கு முதுமையை கொடுத்து விடு, இல்லாவிட்டால் இந்த சமுதாயத்தில் நான் செய்ய வேண்டிய பணிகளை செய்ய முடியாதுன்னு விநாயகரே அவருக்கு முதுமையை கொடுத்தார். ஔவையார்னா எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள். 18 வயது மங்கை 65 வயது கிழவியாக மாறினார், முதுமையை கொடுத்தாங்க. அதற்கப்புறம் தான் செய்ய வேண்டிய அத்தனை பணிகளையும் செய்தார் சங்க காலத்து ஔவையார். இதுதான் வரலாறு. தான் ஆயாவெல்லாம் கூப்பிட்ற மாதிரி இதை ஔவையாரை கூப்பிட்டாங்கன்னு ஒரு இது மாதிரி ஒரு உங்களுக்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி கேவலமையா இப்படியெல்லாம் பேசுகிறதுக்காக உங்களுக்கு நீங்கள்லாம் மந்திரி ஆனீங்க. பிஏபிஎல்லாம் எம்ஏபிஎல்லாம் எந்த யூனிவர்சிட்டியில் போய் வாங்கிட்டு வந்தீங்க இது? சரி, சங்க காலத்து ஔவையார் முடிஞ்சது. அதுக்கடுத்தது ஒரு ஔவையார் இருந்தார், அது சோழர்கள் காலத்தில் இருந்த ஔவையார் தான் அதுக்கடுத்த ஔவையார். சோழர்கள் காலத்தில் இருந்த ஔவையார் இருக்கார், அவர் தான் ஆத்திச்சூடி எழுதினவர். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது, இதெல்லாம் எழுதினவர். அடுத்தது சோழர்கள் காலத்தில் வாழ்ந்த ஔவையார், அதுதான் இன்றைக்கி ஆத்திச்சூடி எத்தனையோ பாடப்புத்தகங்களாக வந்தது. எல்லோரும் வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஔவையார் தான் 2வது ஔவையார். அதுக்கடுத்தது 3வது ஔவையார் ஒருத்தர், அதற்கு பின்னாடி இருந்தவர். அவர் தன்னுடைய கவிதைகளால் என்ன பண்ணார்னா, ராஜாக்களுக்கு இடையே போர் வந்ததுன்னா, அந்த ராஜாக்கள் இடையே போர் வந்ததுன்னா அதை தடுப்பதற்காக கவிதைகளை எழுதி அந்த மன்னர்களே நேர போய் பார்த்து போரை நீங்கள் நடத்தாதீங்கன்னு சொல்லி கவிதைகளிலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டிருந்தவர் தான் 3வது ஔவையார். 4வது ஔவையார் அதற்கு பின்னாடி வந்தவர் தான் விநாயகர் அகவை அப்படிங்கிற இதையே எழுதினார். அது இன்றைக்கும் வந்து பல கோயில்களில் வந்து இதாக பயன்படுத்தப்படுது. ஆக 4 ஔவையார் தான் இருந்தது நமது இலக்கியத்தின்படி. 4 ஔவையாரும் 4 விதத்தில் மிகச்சிறந்த ஒரு பெண்மணிகளாக திகழ்ந்தார்கள். அப்படி இருந்த அந்த ஔவையாரை நேற்று வந்து அந்த அரசியலுக்கு வந்த 3ஆம் தர ஆட்கள் எல்லாம் கேவலப்படுத்தி வயசான ஆயாக்களுக்கெல்லாம் ஔவையார்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் இவர்களை நாடு மன்னிக்குமா? இல்லை தமிழ் இனம் இவர்களை மன்னிக்குமா? தமிழர்களை பற்றி பேசவோ தமிழ் மொழியை பேசவோ கொஞ்சமாச்சும் தகுதி இருக்குது அவர்களை போன்றவர்களுக்கு. அதனால் துரைமுருகனின் இந்த அடாவடி பேச்சுக்கு வன்மையாக நாம் அனைவரும் கண்டிக்க வேண்டும். இப்படி ஒரு முட்டாள் இந்த சமுதாயத்திலே மந்திரியாக இருப்பது நாட்டுக்கே கேவலம் என்ற அடுத்த கருத்தையும் பதிவு செய்யவர். அடுத்தது பொன்முடி விஷயம். செம்மண் குவாரியில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஈடி வந்து வழக்கை எடுத்துட்டாங்க. அவரையும் அவர் பையனையும் 1 மணி 2 மணி வரை விசாரித்தாங்க. அப்போ ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ 2-3 நாட்களாக வரக்கூடிய செய்தி என்னென்னா, அந்த செம்மண் குவாரி வழக்கில் எல்லா சாட்சிகளும் பிறல் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள்னு செய்தி. பிறல் சாட்சிகள்னால் எல்லாமே பொன்முடிக்கு ஆதரவாக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஈடி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈடி தன்னையும் ஒரு பார்ட்டியாக சேர்க்குறேன்னு சொல்லி அதில் கேட்டிருந்தாங்க. ஆக தன்னையும் ஒரு பார்ட்டியாக சேர்ந்து அந்த வழக்கை வந்து ரொம்ப பலப்படுத்தணும்
ஆனால் போகும் போக்கை பார்த்தால் எல்லா வழக்குகளும் பிறல் சாட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் ஈடி என்ன பண்ணணும்? உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இதை மூவ் பண்ணணும். நீங்கள் வந்து இவருக்கு பெயில் கொடுத்தீங்க, அவருக்கு வந்து 3 வருஷம் ஜெயிலு கொடுத்தாச்சு. இவரை பெயில் கொடுத்து இவரை வந்து ஸ்டாலின் மந்திரி ஆக்கிட்டார். இப்போ சாட்சிகளை பூரா கலைத்து கொண்டிருக்கிறார் பொன்முடி. எல்லா சாட்சிகளும் பிறல் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். செம்மன் குவாரி கேஸில் நாங்கள் அந்த வழக்கை எடுத்திருக்கோம். அதனால் இவருக்கு கொடுத்த பெயிலை, ஜாமீனை வாபஸ் வாங்கி அவரை மீண்டும் ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லணுமா இல்லையா ஈடி? இல்லைன்னா என்ன ஆகும்? சாட்சி செந்தில் பாலாஜி பண்ண அதே வேலையை அவங்க மந்திரியாக இருந்துக்கிட்டு சாட்சிகளை கலைப்பார்கள். அதனால தான் நான் ஈடிகளை திட்டுறோம். ஈடியை ஏன் திட்டுறோம்? பிஜேபிக்காரன் கோச்சுக்கிறான்னு கோச்சுக்க, உங்களுக்கு பற்றி கவலையே இல்லை. உங்களுக்கு நாட்டில் நடக்கிற அநியாயம் அக்கிரமத்துக்கு ஜாழ அடிக்க முடியாது. உங்கள் கட்சி, நீங்கள் கட்சி வச்சு போவீங்க, உங்கள் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும், 1008 அயோக்கியத்தனம் பண்ணுவீங்க, நாங்கள் ஒன்றும் பேசக்கூடாதா? பகுத்தறிவு உள்ளவர்களுக்குத்தான் இந்த சேனல், சிந்திக்கிறவங்களுக்கு தான் இந்த சேனல், மனசாட்சியோடு பார்க்குறவங்களுக்கு தான் இந்த சேனல். ஒரு கட்சி அதுக்கு ஆதரவாக பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த சேனல் கிடையாது. போயிருங்க. நாங்கள் ஒன்று இது பண்ணாங்க, நீங்கள் நாங்கள் அண்ணாதிமுகவை எவ்வளவு தாக்கியிருக்கோன்னு அவன் சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரியும். உங்களெல்லாம் தூக்க முடியாது. இப்படி வேடிக்கை பார்ப்பீங்க. பொன்முடிக்கு போய் ஜாமீனை கேன்சல் பண்ணணுமா இல்லையா? ஈடி வந்து ஒரு இது சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க, சாட்சிகளை கலைச்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லா சாட்சிகளும் பிறல் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அவருடைய ஜாமீனை ரத்து செய்வதற்கான எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்காத போது உங்களை தாக்கித்தான் பேசுவோம். பிஜேபி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. திமுக அமைச்சர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் விஷயத்தில் ஈடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஈடியை வந்து நிர்வகிக்கக்கூடிய பிஜேபி அமைச்சர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஈடிக்கும் பிஜேபிக்கும் நாங்கள் விடுக்கும் கோரிக்கை, அத்தனை சாட்சிகளும் பிறல் சாட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பொன்முடியில் உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டில் மூவ் பண்ணி இவர் வந்து மந்திரியாக இருக்கக்கூடாது. செந்தில் பாலாஜிக்கு இருந்த அதே லாஜிக்கு தானே பொன்முடிக்கும் வரணும். செந்தில் பாலாஜியை நீங்கள் என்ன கேட்குறீங்க? உனக்கு ஜாமீன் கொடுத்தான், சாட்சிகளை கலைக்கிற, நீ சாட்சிகளை கலைக்க மாட்டேயா? அதனால் என்ன சொல்கிறேன், மந்திரி பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா அப்படின்னு கேட்குறீங்கல்ல? அதே கேள்வியை பொன்முடிக்கு கேட்கணும்ல. இப்போ இன்னொரு 2 மந்திரிக்கு விடுதலை ஆகிட்டாங்க. அதனால் எல்லாவற்றையும் பாரதிய ஜனதா கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஈடியை வச்சு தப்பிக்கும் மந்திரிகளை எல்லாம் நீங்கள் மறுபடியும் அந்த வழக்கை கொண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு வகையில் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நமது அடுத்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது இந்த வைகோ, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு காலத்தில் அவர் என்னமோ சொல்லுவாங்க, என்னமோ கர்ச்சிப்புப்பார் அப்படிம்பாங்க. பார்லிமெண்ட்டுக்கு போனால் கர்ச்சிப்பார் வைகோம்பாங்க. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுங்கிறது போய் பார்த்துட்டு வந்தாருன்பாங்க. 5 ஆண்டு நெஞ்சன்பாங்க, 5 சிங்கம்பாங்க. அவருக்கு என்ன கலந்து போச்சுன்னு தெரியல. என்னென்னா மோடியை பற்றி சொல்கிறார். மோடியை வந்து பிரைம் மினிஸ்டர்னா பிஎம், அவர் சொல்கிறார். அவர் பிஎம்னா பிரைம் மினிஸ்டர் இல்லை, பிக்னிக் மினிஸ்டருங்கிற. பிரைம் மினிஸ்டர் மீன்ஸ் பிஎம், அவர் பிரைம் மினிஸ்டர் மீன்ஸ் பிக்னிக் மினிஸ்டர். நான் என்ன சொல்கிறேன்னா, மோடி ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்து நீங்கள் அதை விமர்சனம் செய்யலாம். பிக்னிக் மினிஸ்டர்னால் ஒரு பிரதமர் வந்து வெளிநாட்டு சமூகங்களுக்கெல்லாம் போகிறாருன்னா அதில் என்னென்ன விஷயம் இருக்குது, நம்ம நாட்டோட பாதுகாப்பு உங்களுக்கெல்லாம் எப்படி இத்தனை தடவை எம்பி ஆனீங்கன்னு எனக்கு புரியும். வைகோலாம் நீங்கள் இத்தனை தடவை எம்பி ஆனு சொல்லாதீங்க, கேவலம். ஒரு பிரைம் மினிஸ்டர் போகிறாருன்னா உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஒரு ஆள் இருந்து ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்கும், இந்த நாடு நமக்கு எதிராக வேலை செய்யுது, இந்த நாடு இதாக இருக்குது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டோட நல்ல உறவு வச்சுக்கொள்ளணுங்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் எங்கே போவார், வெளியுறவுத்துறை மந்திரி எங்கே போவார். சும்மா அவங்க போயிட்டு ட்ரம்ப்பை போய் பார்த்து சும்மா சிரிச்சுட்டு விருந்து சாப்பிட்டு வராதிங்கன்னு நினைக்காதீங்க. எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது தெரியுமா? அதில் வைகோவுக்கு தெரியுமா? ஒரு பிரைம் மினிஸ்டர் இங்கே போகும்போது எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது, எத்தனை அதிகாரிகள் கூட போகிறாங்க, அதற்கு பின்னணியில் உள்ள விஷயங்கள் என்ன, ராவோட ரிப்போர்ட் என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த பிரதம மந்திரி ஒவ்வொரு நாட்டுக்கும் போகிறது. சும்மா உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து ஜாலியாக பிக்னிக் போகிற மாதிரி நினைக்கிறீங்களா? நீங்கள்லாம் சட்டம் இப்படி படித்தீங்க, வெக்கமா இல்லையா? அடுத்து சொல்கிறாரு, புதிய கல்விக் கொள்கையை தூக்கி குப்பையில் போடணுமா? கண்ணை கிளிபட நேரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம். This was our war song in anti-Hindi agitation. Going on for 80 years. கஸ்தூரி ரங்கனோட ஒரு பெரிய அறிவாளி. கஸ்தூரி ரங்கனுக்கு ஒரு மேதை, அவர் ஐஎஸ் தலைவராக இருந்தவர்.
எத்தனையோ விஷயங்களை பார்த்தவர், உலக கல்விகள் அத்தனையும் அலசி ஆராய்ந்து ஒரு இதை கொடுத்துருக்காரு, புதிய கல்விக் கொள்கைன்னு. அவர் கூட 10 மிகப்பெரிய கல்வியாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 11 பேரும் முட்டாளுங்க, நீங்கள் பெரிய அறிவாளியா, தூக்கி குப்பையில் போடுவான். ஒரு பொறுப்புள்ள மனிதர் பேசுகிற பேச்சா, ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதி பேசுகிற பேச்சா? அந்த கல்வியை தூக்கி குப்பை தொட்டியில் போடுகிறதுக்கு நீங்கள் யார்? படிக்க வைக்க போகிறான் பிள்ளைகளை, அவன் தான் அதை முடிவு செய்வான். ஏதோ வறுமையில் வேறு பெரிய ஸ்கூலுக்கு போகாமல் அவங்க தான் வந்து அரசு பள்ளிகளில் சேர்க்குறாங்க. அவர்களுக்கு வருங்காலத்துக்கு தான் நீங்கள் வந்துக்கிட்டு அரசாங்கம் உதவ வேண்டும். வர்ற நல்ல விஷயத்தையும் உங்களை மாதிரி பொறுப்பற்ற அரசியல்வாதிகள் தூக்கி குப்பையில் போடு இதை போடுனீங்கன்னா எப்படி படித்தீங்க? உங்களுக்கெல்லாம் எங்கே டிகிரி கொடுத்தாங்க? உங்களுக்கு இந்த துரைமுருகனுக்கெல்லாம் யார் டிகிரி கொடுத்தா? எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க? ஒன்றும் புரியல. இவ்வளவு பொறுப்பற்ற முறையிலே பேசும் வைகோ அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முட்டாள்தனத்தை வெளியில் காட்டாதீங்க. வயசு அதிகமாகிடுச்சு உங்களுக்கு, முட்டாள்தனம் வரும் எப்போவுமே. மேட்னஸ்ங்கிறது வயசானோன்னா வரும். அப்போ நீங்கள் வாயை வந்து பொத்திருக்கணும். இந்த மாதிரி பொறுப்பற்ற முறையில் பேசுவது மிகப்பெரிய தவறு. பிக்னிக் மினிஸ்டர் என்று பேசுவதும் தவறு. புதிய கல்விக் கொள்கையை தூக்கி குப்பை தொட்டியில் போடணும் அப்படின்னு நீங்கள் பேசியதும் மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தை பதிவு செய்ய விரும்பும். அடுத்தது திருமாவளவன் பேசியிருக்கேன். கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவது நமது கனவு. அவர் கனவா? கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவது அவருடைய கனவு. அப்படின்னா ஆளுங்கட்சியாக வந்து முதலமைச்சராக வந்து கொடியேற்றணுமா? ஆனால் அது சொல்லிட்டார், அது கனவுன்ட்டார். அவரே ஒத்துக்கிட்டார், நடக்காது அப்படின்ட்டார். ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறார் தெரியுமா? கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவது கனவுன்ட்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வாங்க வேண்டும் என்பது நமது இலக்குன்ட்டார். அதுதான் லட்சியமாக, ஆட்சியிலும் அதிகாரத்திலும். நீங்கள் கோட்டையில் கொடியேற்றுறது நிச்சயம் நடக்காது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஜாதி தலைவர்களாக இருக்கலாம், அதில் தப்பு இல்லை. அந்த ஜாதி ரொம்ப பின்தங்கிய ஜாதிக்கு உதவி செய்வதற்காக இருக்கலாம். ஆனால் ஜாதிய வெறியுடன் நடந்து கொண்டீர்களானால் உங்களை எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாயாவதியை உத்தரப்பிரதேசத்தில் பிராமணபுரம் ஓட்டு போட்டான். அவங்க பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருந்தாங்க அப்படிங்கிறத எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் அப்படியா இருந்தீங்க? இவங்க இந்த லட்சணத்தில் இவர் என்ன சொல்கிறாரு? அம்பேத்கருக்கும் வைகோ, அம்பேத்கருக்கு இணையானவரான் திருமாவளவன். அம்பேத்கர் எவ்வளோ பெரிய நேஷ்னலிஸ்ட்டு, இதத்தையே எழுதினவர், அது அரசியல் சட்டத்தை. நாட்டுப்பற்றோடு இருந்தவர் தேவர். நீங்கள் வந்துக்கிட்டு இந்திய படிக்காத, 2 மொழி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேசப்பற்றுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் நீங்கள் திருமாவளவன். அது மட்டும் இல்லை, திரும்பவும் போய் உங்களோட ஒப்பிடலாமா? அம்பேத்கரை கூட்டணி வைக்கிறதுக்கு பணம் வாங்கினாரா? மக்கள் நல கூட்டணின்னு வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான கோடியை வாங்கி 4 பேர் பங்கு போட்டிங்களே, அது மாதிரி அம்பேத்கர் பண்ணாரா? இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணாரா? இன்னொருத்த நிலத்தை போய் அபகரித்தாங்களா? நீங்கள் இருக்கும் கட்சி ஆஃபீஸே வந்துக்கிட்டு அபகரிக்கப்பட்ட நிலம் தானே. அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தவொடனே நான் தானே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த வழக்கு அந்த இன்னும் நான் கொடுத்த ரிப்போர்ட்டு தானே ஆதாரமாக போச்சு. ஆக ஒவ்வொரு இதுலேயும் போகிறது, மற்ற ஜாதிக்காரன் மேல் ஜாதிக்காரன் பொண்ணை கெட்டுங்கிறது, அந்த ஒருதலை காதலை இது பண்ணி ஆணவ கொலைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தது நீங்கள் தானே. இன்றைக்கும் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்துன்னு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்களே. அப்போ கோட்டையிலே இதை கொடியேற்றுவது நமது இது கனவுன்னு சொன்னது நிச்சயமாக சொல்கிறேன். என்றைக்குமே அது கனவு தான். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதும் உங்களது கனவாகத்தான் இருக்கும். அது உங்களுடைய இலக்காக நிச்சயம் முடியாது. காரணம், எல்லா ஜாதி மக்களும் உங்களை வெறுக்கிறார்கள். நீங்கள் ஒரு ஜாதியை வெளியே தூண்டுபவர் என்று வெறுக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு திருமாவளவனுக்கு சொல்கிறேன், ஜாதி இதை இது பண்ணிவிட்டு ஒரு எல்லா மக்களுக்கும் உள்ள நண்பராக நீங்கள் நடந்து காட்டுனீங்கன்னா, எல்லா மக்களையும் நீங்கள் நேசிப்பவராக இருந்தால், அப்போது வேண்டுமானால் கோட்டையில் கொடியேற்றுவது உங்களுடைய கனவு பலிப்பதற்கு வாய்ப்புண்டு. ஜாதி என்ற பிரச்சனைக்குள் உள்ளே உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களை ஜாதி வரியுடன் பார்ப்பது, டிசிப்ளின் என்பதே உங்கள் கட்சிக்காரவங்கள்ட்ட இல்லை. ஒவ்வொரு பொருட்கள் லேண்ட் கிராபிங் பூரா உங்கள் கட்சிக்காரன் தான். பாருங்கள், நிலபகரிப்பு பூரா உங்கள் திமுககாரனுக்கு இருக்குது, மிகப்பெரிய அழிவு இருக்குது. அதனால் உங்கள் கனவு நனவாக வேண்டுமானால்
ஜாதி என்ற போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு எல்லா மக்களையும் சமமாக நினையுங்கள், எல்லா மக்களின் ஒற்றுமைக்காக பாடுபடுங்கள், அப்போது உங்கள் கனவு வேண்டுமானால் பலிக்கலாம் என்ற கருத்தை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.